அந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கும் போது அந்த டைப் பண்ணி வச்சிருப்பான். அதுல ஒரு சின்னதா ஒரு லைன் எழுதிருப்பான். சிலிண்டர்னா ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு சிலிண்டரே தேவையில்லை. இன்னைக்கு விலை வீட்டுக்குள்ள சிலிண்டர் 1000 சில்லற. பிஜேபி அலையன்ஸ் நிதிஷ்குமார் எல்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் 10,000 ரூபான்னு சொல்லி எல்லாரும் அக்கௌண்ட்லயும் போட்டாங்க. ஜெயிச்ச அப்புறம் உங்களுக்கு கருணை தொகைனாரு, அப்புறம் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, உரிமை தொகைனாரு. நாங்க ஜெயிச்சு உங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்போம்னு தேஜஸ்வி சொன்னார். எல்லா கட்சியுமே ஒரு மூளை செலவு மாதிரி, நீ புதுசா ஏதோ பண்ண வரேன்னு விஜய் வராரு, நீ புதுசாவே பண்ணலையே. இப்ப இந்த இளைஞர்களை நீங்க கவர்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்களா, வீட்டுக்கு ஒரு இளைஞருக்கு வேலை. நியூஸ் பிளஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஐஷுவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் காதர் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கமா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்க? சார் ரொம்ப நல்லா இருக்கேன். சோ இன்றைக்கு ஒரு கரண்டான ஒரு விஷயத்த நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஷாக் அடிக்கலாம், நீங்க ஆமா அடிக்கலாம், ஏன்னா இது விஜய் கொஸ்டின் சாருக்கு அடிக்கலாம். விஜய் கொஸ்டின் சாக்கு அடிக்காது, கரண்ட் அடிக்கும் பாருங்க இப்போ. ஓகே, வெற்றி தமிழ்நாட்டிற்கான 10 உத்தரவாதங்கள் கொடுத்திருக்காரு, சரிங்களா? அதுல முதல் மகளிர் மேம்பாட்டுக்காக திட்டங்கள் கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது சொல்லிட்டோங்களா உங்களுக்கு? குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் மாதம் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 விலையில்லா சிலிண்டர்கள் தரப்படும். மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம், அந்த அண்ணன் சீரு அது கேள்விப்பட்டிருப்பீங்க, 1 சவரன் தங்கம் பிளஸ் தரமான பட்டுப்புடவை தரப்படும். பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கொடுக்கப்படும். இது ஃபுல்லா பெண்களுக்கானது. மாணவர்களின் அம்மாக்களுக்கு ரூபாய் 15,000 கல்வி உதவி. மகளிர் குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வட்டி இல்லா கடன் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது மகளிர் மேம்பாடு. இதை பத்தி எங்களுடைய கருத்து. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, 2500 உயர்த்தி தரப்படும். 500 ரூபாய் சேர்த்து கொடுக்குறாரு. ஆல்ரெடி திமுக கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி திமுக 1000 ரூபாய் தானே கொடுக்குறாங்க. இந்த வருஷம் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொடுக்கல. ஆல்ரெடி 1000 ரூபாய் ஏத்திருக்காங்க. 1000 ரூபாய் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. ஆமா, இன்னும் எதுவுமே கொடுக்கல. இன்னும் ஆட்சிக்கே வரல, எப்படி கொடுப்பாரு? அதான் ஆட்சிக்கே வரல, கொடுக்கல. அப்ப அவன் ஏற்கனவே இப்ப 2000 ரூபாய் கொடுக்கறதுனால 500 ரூபாய் சேர்த்து கொடுக்குறாரு. அப்படிதான் அதை பார்க்கணும். சரி, ஓகே. அதனால அது ஒண்ணும் ஏற்கனவே திமுக கொடுத்த திட்டத்தை லைட்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்காரு. ஆனா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு. எக்ஸ்டெண்ட் மேட்டர் கிடையாது, அது யாராலும் கொடுக்கணும். ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் வாக்குறுதி விடலாம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லிருக்காரு? 6 விலையில்லா சிலிண்டர்கள். என்னைக்கு சிலிண்டர் ஒரு தரேன்னு சொன்னாரோ அன்னையிலும் தட்டுப்பாடு ஆயிடுச்சு. தெரியுமா உனக்கு? முதல்ல சொன்னாரு சிலிண்டர் எல்லாத்தையும் யூகிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, தட்டுப்பாடாயிரும். அப்படி நம்ம சொல்லிடலாம்ல, நான் கொடுக்கலாம்னு நினைச்சேன், சிலிண்டர் தட்டுப்பாடாயிருச்சு, அதனால விஜய் அதை கையில் எடுத்திருக்காரு. அவ்வளவுதான். இதெல்லாம் சாத்தியமான ரொம்ப கஷ்டமான விஷயம், சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இப்ப 3 பேர் இருக்கிற வீட்டுக்கு சிலிண்டர்னா ஒரு சிலிண்டர் வாங்கினாலே 3 மாசம் ஆகும். அப்ப 6 சிலிண்டர்னா ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு சிலிண்டரே தேவையில்லை. இன்னைக்கு விலை வீட்டுக்குள்ள சிலிண்டர் 1000 சில்லற இல்லையா? அப்ப இதெல்லாம் எவ்வளவு தூரம் பாசிபிலிட்டி ஆகும்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் ஏதோ குருட்டாம்பொங்கல் அடிச்சு விடுறதுதான். நாளைக்கு நம்ம ஜெயிச்சு வந்தோம்னா இதெல்லாம் சாத்தியம் இல்லை, மத்திய அரசு தரல, ஃபண்ட் இல்ல, கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஏற்கனவே திமுக ஒரு 500 திட்டத்தை சொல்லிச்சுன்னா ஒரு 387 திட்டங்களை நடைமுறைப்படுத்திருக்காங்க. ஒரு 40 திட்டங்கள் மத்திய அரசு ஃபண்டு தரல நிறுத்திட்டாங்க. ஒரு 37 திட்டங்கள் நடைமுறையில் இருக்கு. இதுக்கு முன்னாடி அதிமுக அதே போலதான் செல்போன் எல்லாம் தரேன்னு சொல்லி எல்லாம் அறிவிச்சாங்க, கடைசியில கொடுக்கல. இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஒரு புதுசா வந்திருக்கிறதுனால எப்படியாவது எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்றதுதான் கான்செப்ட். இந்த ஒரு வகையில மட்டும்தான் எல்லா தேர்தலுமே இவர் மட்டும் இல்ல, எல்லாருமே நான் சொல்றேன், பொதுவா எல்லாருக்குமே எதையாவது பண்ணி நம்ம ஜெயிக்கணும். அதாவது பீகார் தேர்தல் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. பீகார் தேர்தல் களம் கரமா இருந்துச்சு. தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற மாதிரி ஒரு சூழல் போயிட்டு இருந்துச்சு பீகார்ல இப்ப நடந்த தேர்தல். அப்ப திடீர்னு என்ன பண்ணாங்க, பிஜேபி அலையன்ஸ் நிதிஷ்குமார் எல்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் 10,000 ரூபான்னு சொல்லி எல்லாரும் அக்கௌண்ட்லயும் போட்டாங்க. போடும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை யாருமே கவனிக்கல. இது உங்களுக்கு கடனாக நாங்க தரோம், நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த வார்த்தை பெருசா பேசப்படல. சொல்லுவாங்க, ஒரு ஆள்கிட்ட போய் கடன் வாங்கினீங்கன்னா அந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கும் போது அந்த டைப் பண்ணி வச்சிருப்பான். அதுல ஒரு சின்னதா ஒரு லைன் எழுதிருப்பான். இப்ப ஆன்லைன்ல போய் நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு அதுல ஒரு லைன் எழுதிருப்பான், யாரும் படிக்க மாட்டாங்க. என்ன எழுதிருப்பானா, எந்த சூழ்நிலை வேணாலும் அக்கௌண்ட்ல இருந்து உன் பணத்தை என்னால எடுக்க முடியும், அந்த மாதிரிதான். இந்த 10,000 ரூபாய் போய் எல்லாரும் அக்கௌண்ட்லயும் விழுந்தோடனே கள நிலவரம் மாறி போச்சு. நிதிஷ் ஜெயிக்க, அதாவது தேஜஸ்வி ஜெயிக்க வேண்டியது நிதிஷ்குமார் ஜெயிச்சிட்டார். எல்லார் அக்கௌண்ட்லயும் போட்டாங்க, பணத்தை போட்டுட்டாங்க, அதனால ஜெயிச்சாங்க. ஜெயிச்சு ஆட்சிக்கு
ஒரே மாசத்துல போட்டோ எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ண பணத்தாங்க. அது தெரியுமா உனக்கு? கேட்டாங்க. அவன் 10,000 என்ன பண்ணுவான், 2 நாள்ல செலவு பண்ணிருப்பான், 4 நாள்ல செலவு பண்ணி 1 மாசத்துல செலவு பண்ணணும் இருப்பான். இது அப்ப என்ன பண்றான்னா யோசிக்கலாம். நாங்க அவருக்கே போட்டிருந்தா அவர் என்ன சொன்னாருன்னா, நான் ஜெயிச்சு வந்து உங்களுக்கு 10,000 கொடுத்தாங்க. இப்ப எப்படி எடப்பாடி அவர்கள் சொல்றாரு, நாங்க ஜெயிச்ச அப்புறம் உங்களுக்கு கருணை தொகைனாரு, அப்புறம் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் உரிமை தொகைனாரு. நாங்க ஜெயிச்சு வந்து உங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்போம்னு தேஜஸ்வி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நிலம் என்னாச்சு, 10,000 வாங்கணும்னு ஓட்ட போட்டாங்க. இன்னைக்கு காசு திருப்பி கேட்டோம்னு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான் தாலிக்கு தங்கம் ஒரு பவுனுன்னா இது ஆல்ரெடி அதிமுக திட்டம். அம்மையார் இருக்கும்போது தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, 4 கிராம் ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அப்ப அந்த திட்டத்தோட காப்பி பேஸ்ட் தாங்க. ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு நகை அப்படின்றது வந்து அதிமுகவிலேயே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பர்சனலா அவர் கொடுத்தாரு. அவங்களுடைய அதாவது ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்த நாள் அன்று பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் அவர் அந்த மோதிரம் கொடுப்பாரு 1 கிராம்ல. இது இப்ப இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி. நானே செய்தி எடுத்திருக்கேன், நானே போட்டிருக்கேன், அது எனக்கு தெரியும். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப பசங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறேன், 4,000 ரூபாய் கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்காரு. இது எல்லாமே வந்து இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு தமிழக அரசு. ஓகேவா? அப்ப எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, 2,000 ரூபாய் கொடுத்தாலே இன்னொரு 10 லட்சம் கோடி வாங்கணும்ன்றாரு. அப்ப இந்த ஃப்ரிட்ஜி, இந்த 10,000 ரூபாய், அது இன்னும் நிறைய அவரும் அறிவிச்சிருக்காரு. அப்ப இது எதுவுமே வந்து சாத்தியப்படக்கூடிய திட்டங்கள்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்ப நீங்க திமுக சொல்லிருக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜ் கூட சாத்தியம் இல்லாததான். திமுக ஃப்ரிட்ஜ் சொல்ல, அதிமுக தான். திமுக அந்த 8,000 கூப்பன், நான் எல்லாரையும் மொத்தமா தான் சொல்றேன், இதே மட்டும் சொல்ல. அதான் அந்த 8,000 கூப்பனுக்கு தான் நான் அடுத்து வரதா. எல்லாருமே கூப்பன் விநியோகம், அது என்ன கதை சார்? அது விநியோகம் கிடையாது. அந்த அதாவது எப்போதுமே ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அதை வந்து ஒரு போட்டோ போட்டு ஃபேம்லெட் போட்டு இந்த பாருங்க இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி இதான் அந்த மாதிரி அந்த கூப்பன் மாடல் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து கூப்பன் இப்பவே கொடுக்கல, அது வந்து நடைமுறை கொடுக்கவும் முடியாது. எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆட்சியை இப்ப ஸ்டாப் பண்ணிடுங்க இந்த தேர்தலைங்கிற அளவுக்கு பேச்சு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப இடைத்தேர்தல் நடக்கும்போது ஆர்கே நகர்ல டிடிவி தினகரன் வந்து முதல்ல அதிமுக கேண்டிடேட்டா நிற்கும் போது பணப்பட்டுவாடா அதிகமா இருந்ததுன்னு அந்த தேர்தல் நிறுத்தினாங்க. மீண்டும் ஒரு 4-5 மாதங்கள் கழித்து அந்த தேர்தல் நடத்தும் போது தினகரன் அதிமுக வெளியே வந்துட்டார், தனித்து நிக்கிறார், சுயேட்சையா ஒரு குக்கர் சின்னத்தில் நிக்கிறார். அப்ப அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, நான் 10,000 ரூபாய் ஓட்டுக்கு தரேன் அப்படின்னு அவர் சொன்னதா அந்த பரவலான ஒரு பேச்சு. 10,000 ரூபாய் கொடுக்க முடியாது, தேர்தல் கமிஷன் ஏற்கனவே பணப்பட்டு வரான்னு நிறுத்திட்டாங்க, அதனால உங்க எல்லாத்துக்குமே ஒரு ட்ரேட் மார்க் மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தைக்கு, இதை வச்சுக்கீங்க, இதை காமிச்சா உங்களுக்கு பணம். அந்த மாதிரி ஒரு 20 ரூபாய் நோட்டு, புது நோட்டு ஒண்ணு தருவோம் நாங்க, அதெல்லாம் பத்திரமா வச்சுங்க. அதை நீங்க கொண்டு வந்து தேர்தல் முடிஞ்சு ஓட்டு போட்ட மறுநாள் 3 இடம் சொல்றோம், அந்த 3 இடத்துல போய் அங்க நிக்கிறவங்க போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருவான் அப்படின்னாரு. மக்கள் அலையா அலைஞ்சிச்சிங்க ஆர்கே நகர்ல ஓட்டு போட்டு. இன்னைக்கு வரைக்கும் அந்த 10,000 ரூபாய் வரல. இன்னைக்கு வரைக்கும் அந்த 20 ரூபாய் நோட்டை வச்சிருக்காங்க, அவங்க நம்பிக்கையா எப்படியாவது கொடுக்க மாட்டாரான்னு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு தேர்தலில் வந்து நீங்க மக்களை ப்ராப்பரா சந்திச்சு ப்ராப்பரான திட்டங்களை சொல்லி ஓட்டு வாங்குறதை விட்டுட்டு எல்லா கட்சியுமே ஒரு மூளை செலவு மாதிரி, நீ புதுசா ஏதோ பண்ண வரேன்னு விஜய் வர்றாரு, நீ புதுசாவே பண்ணலையே. அவங்க சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் ஏத்தி புதுசா ஒரு 4 விஷயங்களை சொல்றீங்களே தவிர நீங்க என்ன புதுசா செய்ய போறீங்க? அவங்க எல்லாம் ஊழல் கட்சி, ஒருத்தர் தீய சக்தி, ஒருத்தர் ஊழல் சக்தி, நீங்க புது சக்தி. ஏன் ஊழல் சக்தியும் தீய சக்தியும் உள்ள விஷயங்களே காப்பி அடிக்கிறீங்க? நீங்க புதுசா செய்யுங்க. ஏன் சீமான் மாதிரி யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அப்போ புதுசானா இளைஞர்கள் முன்னேற்றத்துக்காக ஒரு புதுசா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. வேலையில்லா பட்டதாரிகளுக்காகவே மாதம் ரூபாய் 4,000 வரை தர்றேன், உதவித்தொகையா நான் வந்து தரேன். அது மட்டும் கிடையாது, ஊதியத்துடன் கூடிய 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் வழங்குறோம், 5 லட்சம் புதிய அரசு வேலை வாய்ப்புகள், தொழில் தொடங்க 25 லட்சம் கடன், அரசு தேர்வுகளுக்கு கால அட்டவணை, எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி 4,000 ரூபாய் கொடுத்து அவனும் வேலைக்கு போக மாட்டான். அவனுக்கு பெட்ரோல் போடுறது காசு 4,000 போதுமா? பெட்ரோல் போட்டு அவன் சுத்துறது போதும், மீதி வீட்டுல காசு கொடுத்துருவாங்கல்ல செலவுக்கு. இன்னைக்கு வந்து பெட்ரோல் பெரிய பிரச்சனைமா. என் பையன் டெய்லி 100 ரூபாய் கேட்பான் பெட்ரோலுக்கு. இப்ப 4,000 ரூபாய் அவர் போட்டாரு அப்படின்னா மட்டும் உங்களுக்கு பெட்ரோல் போட்டு சுத்தினா போதுங்களா? அப்ப டீ குடிக்க வேண்டாமா, சாப்பிட 100,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, 100,000 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. 4,000 ரூபாயில பெட்ரோலே 4,000 ரூபாய் போயிருங்கிறீங்களே, அப்ப சாப்பாடுகள் என்ன? எவனும் வேலை வெட்டிக்கு போக மாட்டான். இப்ப வந்து அங்க 50 ரூபாய், இங்க 50 ரூபாய், அப்பாட்ட 50 ரூபாய், அம்மாட்ட 50 ரூபாய் வாங்கி ஓட்டிட்டு இருக்காங்க இல்லையா? 4,000 ரூபாய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஒரு பாக்கெட் மணி தானே. முதல்ல இவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு எப்படி வழங்க முடியும்?
அதை யோசிக்கணும். எல்லாருமே நானும் பணம் நான் வந்து விஜய் மட்டும் சொல்ல, எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க பணம் கொடுத்து ஏன் நீங்க மூளை செலவு செய்றீங்க? நீங்க வேலைக்கு என்ன 5 லட்சம் வேலை, இது ஆல்ரெடி திமுக அறிவிச்சிருக்கு. 5 லட்சம் பேர்களுக்கு வேலைன்னு இந்த தேர்தல் அறிக்கையில இமிடியா கொடுக்க போறேன்னு இருக்காங்க. 1 லட்சம் வீடு இல்லாதவங்களுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவருமே சொல்லியிருக்கிறாரு 3 லட்சம் பேர் வேலைன்னு எடப்பாடி அவரும் சொல்லியிருக்கிறாரு. அவரும் வீடு கட்டி கொடுப்பேன் இல்லாதவருக்கு சொல்ற. ஆல்ரெடி திமுக வந்து நிறைய பேர் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தலையே அவங்க சொன்னதுல கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 லட்சம் வீடுகள் நாங்க புதுசா கட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இளைஞர்களை நீங்க கவர்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்களா, வீட்டுக்கு ஒரு இளைஞருக்கு வேலை, அரசு வேலை. அது அவர் சொல்லிட்டாரு, வீட்டுக்கு ஒரு இளைஞர்களுக்கு கண்டிப்பான முறையில வேலை தரப்படும். எதன் அடிப்படையில கொடுப்போன்றது கான்செப்ட் இல்ல, சொல்லிடலாம், எதை வேணும் சொல்லிடலாம். நீங்க எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அரசு வேலையில? நிறைய வேக்கன்ட் இருக்கு. 3 லட்சம் வேக்கன்ட். நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனாலே 2-3 இடம் காலியா தான் கிடக்கும். மொத்தமே 3 லட்சம் வேக்கன்ட் தான் இருக்கு தமிழ்நாட்டுல கவர்மெண்ட்ல. எவ்வளவு பேருக்கு நீங்க வேலை கொடுப்பீங்க? அதுல வந்து வாரிசுதாரர் இருப்பான், இறந்து போன பசங்களோட கருணை அடிப்படை வேலை இருக்கும், பணம் கொடுத்து வரவன் இருப்பான், இதெல்லாம் இருக்கு. இவ்வளவு இருக்கு. நம்ம அதான் தேர்தலுக்கு சொல்லும் இந்த மாதிரியான அறிக்கைகள் விஜய் மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து அழுகுற குழந்தைக்கு அன்றைய தினம் காமிக்கும் ஒரு மிட்டாயின் கூட எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு குச்சி மிட்டாய், அல்வா, அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து கவர்வதற்காக. ஏன்னா இது வரைக்கும் அந்த சர்வேல எதுலயுமே வந்து விஜய் கட்சி இத்தனை இடத்துல ஜெயிக்கும்னு எங்கேயுமே பெருசா போடிட்டு எந்த சர்வேயும் காமிக்கல. விஜயே 2 தொகுதியிலும் தோத்துடுவார் அப்படின்றதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சர்வே. ஓகேவா? ஆமா. அப்படி இருக்கும் பட்சத்துல யோசிச்சு பார்த்துட்டு அவரு தொகுதியிலேயே அவரு வெற்றிக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அவரோட தொகுதியிலேயே 2 தொகுதியிலுமே வெற்றிக்கு கடுமையா உழைக்கணும். இன்னும் அவர் வந்து பெரம்பூர்ல ஒரே ஒரு முறைதான் வந்தாருன்னு நினைக்கிறேன். நீங்க சென்னை வந்து எப்போதும் இல்ல, எம்ஜிஆர் காலத்திலேயே திமுகவோட கோட்டை. எம்ஜிஆர் எல்லா தொகுதியும் ஜெயிப்பார், சென்னையை விட்டுருவார். எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஜெயிப்பாரு. சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு தொகுதி, அப்ப 12 தொகுதி ஜெயிக்க மாட்டாரு. அவர் அதை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டாரு, அவன் ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்றது. ஆனா அதே சென்னையில தான் திமுகவை பத்தின அதிக விமர்சனங்களும் வருது. விமர்சனங்கள் தான் எழுத பாத்துருக்கீங்க. நாங்க ஓட்டே போட மாட்டோம். இந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், அது எல்லாமே தான் இப்ப நியூஸ் நார்மலா பாக்குறோம். இல்ல அதெல்லாம் நீ வந்து பெருசா கல ஆய்வுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அந்த இன்ஸ்டாகிராமையும் பேஸ்புக்கையும் இதையும் வச்சு டிசைட் பண்ணோம்னா விஜய் தான் ஜெயிச்சுவாரு. அப்படி நீங்க சொல்ற ஒரு விஷயம் ஓகே தான் நீங்க வைங்கல. ஆனா இப்ப ஊடகங்களே நானும் ஊடகத்துலதான் இருக்கேன், இருந்தாலும் நம்ம சொல்றோம் நிறைய செய்திகள் வந்து மறைக்கப்படுது. அந்த மறைக்கப்படுற செய்தி நீங்க சொல்ற மாதிரி யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ஸ்ல தான் உண்மை வெளியில வருது. இங்க பாருங்க, எல்லா ஊடகங்களும் இந்த நியூஸ போடல, நான் போடுறேன், இதுதான் உண்மை நடந்துச்சு, இதுதாங்க வீடியோங்கள் முதற்கொண்டு அவங்க ப்ராப்பரா எல்லா உண்மையும் இன்ஸ்டாகிராம் யூடியூப் பார்த்துதான் நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். இப்போ 9 பேர் வந்து போதை போட்டுட்டு வந்து நடந்து போறவங்க எல்லாத்தையும் சரமாரியா வெட்டுனாங்க. இந்த நியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் வரவே கிடையாது. அது இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் வெளியிட்டாரு. இப்ப இன்ஸ்டாகிராம்ல நிறைய இன்ஃபுளுசர்ஸ் நிறைய உருவாக்கிட்டாங்க. தரமான இன்ஃபுளுசர்ஸும் உருவாக்கிருக்காங்க, சும்மா ஆமா ஃபேக் உருவாக்கிருக்காங்க. அந்த தரமான சொல்லக்கூடிய ஆமா எனக்கு அந்த இடம் மறந்துருச்சு, பழைய ரீல். போறவரவங்களை சரமாரியா வெட்டாலும் புடிச்சிட்டாங்க 9 பேரையும். நிறைய வந்து இப்ப கரண்டா வந்து பழைய பேட்டிகள் நிறைய போய்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா டி நகர்ல ஒரு பையனை போலீஸார் அடிப்பான் அவங்க அம்மா முன்னாடி. 2 ஆண்டுகளுக்கு 2 இல்ல 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்ப நடந்த மாதிரி அந்த ஒரு வயதில் வீடியோ யார் ஆட்சியில நடந்திருக்குங்கிறது ஒரு முக்கியம் இருக்குல்ல சார். நம்ம அது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எல்லா ஆட்சியிலும் நடக்குதுமா, எல்லா ஆட்சியிலும் நடக்குது. ஆனா எந்த ஆட்சியில் அதிகமா நடக்குதுங்கிறது தான் டேட்டாபேஸ். நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக திமுகன்னு பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியிலயும் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திமுகல தான் சார் அதிகமா இருக்கு, நடக்குதுங்களே. சரி, கள்ளக்குறிச்சி சம்பவம் நம்ம எடுத்துக்கலாம். கள்ளக்குறிச்சி சம்பவத்துல அங்க வந்து கள்ளச்சாராயிர விற்பனை வந்து அந்த கள்ளக்குறிச்சி மலையில இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பெரிய நியூஸ் வந்துச்சு. யார் மூலம் வருதுங்கிற நியூஸ் வரைக்கும் எல்லாம் வந்துச்சு. ஆனா அது நியூஸ்ல வரல, வெளியில மட்டும் வந்துச்சு. ஆனா கள்ளக்குறிச்சியில என்ன நடந்துச்சு? எத்தனை பேர் விஷச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க, பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க இறக்குறாங்க, எல்லாம் எத்தனை விதவிகள் போனாங்க. நல்லா தெரிஞ்சுக்குமா, சாராயத்தை முதல்ல கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். சாராயத்தை கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். முதல்ல கொண்டு வந்தது அவர் ஆட்சியில தான் காய்ச்சவே ஆரம்பிச்சாங்க. சாராயம் குடிக்கணும்னு சொன்னாரு. ஆமா, அவர் ஆட்சியில தான் சாராயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் 1970 அப்பையில இருந்தே சொல்றீங்க. 77க்கு அப்புறம் சொல்றேன்.
இந்த கள்ளச்சாராயம் என்பது வந்து ஸ்டாலின் இல்ல, விஜய் இல்ல, யார் வந்தாலும் ஒழிக்க முடியாது. ஏன் அப்படின்னா சிட்டில பண்ண முடியாது. நீ சொல்ற மாதிரி கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி ஏரியாலாம் எப்படின்னா ஹீல்ஸ் மலை சார்ந்த ஏரியா, தினக்கூலி. அவன் போயிட்டு 150 ரூபா கொடுத்து ஒரு குவார்டர் வாங்கி குடிக்க மாட்டான். அவனுக்கு என்னன்னா அங்க லோக்கல்ல நீ சொல்ற அந்த சாராயம் வந்து அன்னைக்கு காய்ச்சி அன்னைக்கு குடிச்சு இறந்தவங்க தனி கதனாலும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா அவன் காய்ச்சி வித்துட்டு இருக்கான். அன்னைக்கு நடந்த விஷயம் ஒரே நாள்ல காய்ச்சி ஒரே நாள்ல சாவல, பல ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கும்போது நடந்த விஷயம். அதாவது அந்த கலக்கிறாங்க இல்லையா, இவன் போதையில கொஞ்சம் போட்டானா அது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இது வந்து எல்லா ஆட்சியிலுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. திமுக மட்டும் கிடையாது, திமுக முட்டு கொடுக்கல, திமுக மட்டும் கிடையாது, அதிமுகலையும் இதே கள்ளச்சாராயம் இறப்பு நடந்திருக்கு, திமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் ஒழிக்க முடியுமானா யார் வந்தாலும் ஒழிக்க முடியாது. ஏன்னா கரப்ஷன் இருக்கிற வரைக்கும் அவன் லோக்கல் மாவட்ட செயலாளரோட லிங்க்ல இருப்பான், அவனுக்கு ஒரு கட்டிங் கொடுத்துருவான். ஓகேவா? இப்ப நீ டாஸ்மாக் எடுத்துக்கோ, 10 மணிக்கு மேல விற்கிறாங்க. அதிமுக ஆட்சியில ஒரு பாட்டிலுக்கு 2 ரூபா வாங்கினாங்க, திமுக ஆட்சியில 10 ரூபா ஆகி போச்சு. இவ்வளவுதான் டிஃபரெண்ட். அவரு ஆட்சியில வாங்கலையே அப்படின்னா கிடையாது, வாங்கினாங்க. அப்ப ஆட்சிகள் மட்டும்தான் மாறுமே தவிர காட்சிகள் மாறுறதே இல்லை. அதுக்கு யாருன்னா நம்மள மாதிரி சார்ந்தவங்களும் தான். இன்னைக்கு வந்து கஞ்சா அதிகமாயிருச்சு, போதைன்னா எல்லா ஆட்சியிலுமே இருக்கு. குட்கான்னு ஒண்ணு அதிமுக ஆட்சியில தான் அமைச்சர் மேலேயே வழக்கு பதிவு பண்ணாங்க, ரிட்டையர்ட் கமிஷனர் மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. அது ஒன்றும் விசாரணைக்குள்ளதான் இருக்கு. அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து கஞ்சா இருக்கு இல்லைன்றதை தாண்டி போதை வாசத்துக்கும் சிறுவர்கள் அடிக்ட் ஆயிருக்காங்கன்றது உண்மைதான், அதை மாற்று கருத்துலாம் கிடையாது. இதை எப்படி நீங்க வந்து சார்ட் அவுட் பண்ண போறீங்கன்னா அதுக்கான திட்டங்கள் யார்கிட்ட இருக்குன்னா யார்ட்டுமே இல்லை, பெருசா இல்லை. இல்ல நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றாங்களே தவிர இந்த கஞ்சாவெல்லாம் ஒழிக்கணும்ன்றாங்க, ஒழிக்கவே முடியாது. ஒரு சின்ன பையன் கைக்கு கஞ்சா வருது எப்படிங்கறத ரிசர்ச் பண்ணாதான் அதுக்கான ரிசர்ச் போலீஸுக்கு தெரியாம இருக்காது, அரசியல்வாதிக்கு தெரியாம இருக்காது. அப்ப ஒரு போலீஸுக்கே தெரியாம அது நடக்கிறது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இந்த இடத்துல யாருடைய ஆட்சி மாற்றத்தை நம்ம கேள்வி கேட்போம்? ஆளுங்கட்சி தான் நீ கேள்வி கேட்ப. ஆனா நீ அவங்களை கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆட்சியில எதுவுமே இல்லையான்னு கேட்பான். அதுக்காக உங்க ஆட்சியில் இப்படி இருக்குமா? எடப்பாடி வந்து நீங்க கேள்வி கேட்கறாங்க, எடப்பாடி திருப்பி கேள்வி கேட்கறாங்கல்ல, பாலியல் வன்கொடுமை பெண்கள் அப்படிங்கும் போது பொள்ளாச்சின்னு கேக்குறாங்கல்ல. எடப்பாடி ஆட்சி பொள்ளாச்சி சாட்சின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரு 5 பேர் கொண்ட குழுவால எப்படி ஆனாங்க, காசின்னு ஒருத்தனால எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, அவன் முக்கியமான பொறுப்புல இருந்தான். அந்த டைம்ல என்ன பண்ணாங்க, அவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. நீ இதே இங்க எடுத்துக்கோ, அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், உடனடியாக அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. சம்பவம் நடக்குது, பிடிக்கிறாங்க, தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப லேட்டஸ்டா ஒரு இதுல கூட தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. 90 days அண்ணா யூனிவர்சிட்டியில நினைச்சல ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் குணசேகர், அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல 21 வருஷத்துக்கு மேல. உடனடியா 90 நாள்ல 90 daysல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவனுக்கு தண்டனை. பொள்ளாச்சி கேஸ் கிட்டத்தட்ட 3 வருஷம் நடக்கும், அவங்க பதில எஃப்ஐஆர்ல சேர்க்கவே இல்லை. நிறைய டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்றேன். அப்ப இவனுக்கு இந்த திருடன் பரவாயில்லையானா திருடன்றது 2 பேரும் ஒண்ணுதான். அதுல இவருதுல எவ்வளவு இருக்கு அவளுதுல எவ்வளவு இருக்குன்றதுதான் விஷயம்ன்றது. இவர் அவரு திட்டுவார், அவர் இவரை திட்டுவார். உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆள் வந்துட்டு சார் இங்க இவ்வளவு நடக்குது, அப்ப அவங்க மேல கரெக்ட் தான். 2 பேருமே கரெக்ட் கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணும்னா போலீஸுக்கு நீ ஃப்ரீடம் கொடுக்கணும், அதே நேரத்தில் போலீஸுக்கு நீ ஃப்ரீடம் ரொம்ப கொடுத்தா சாத்தாங்குளம் மாதிரி விஷயம் நடக்கும். அப்ப இதை யாரா இதை வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னா சட்டங்கள் கடுமையாக்கப்படும் வரை இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஏன் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் பெண்களுக்கு இப்படி நடக்குதுன்னா மத்த ஊர்ல இல்லைன்னா இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கு பெண்கள் வன்கொடுமையில. அந்த நார்த் சைடு தான் ஃபர்ஸ்ட் செகண்ட், 6வது இடத்துல இருக்கும் போதுமே இவ்வளவு பிரச்சனை. அப்ப 1, 2, 3, 4, 5 நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியா படிப்புலயும் சரி அறிவுலயும் சரி முன்னிலையில இருக்காங்க. அப்போ அங்க படிப்பறிவுங்கிறது கம்மியா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு கூட அந்த விஷயம் பரபரப்பா போயிட்டு இருக்கு, கருப்பு கொடி எல்லாம் ஏந்தி. நம்ம கிட்ட இவ்வளவு படிப்பறிவுள்ள மக்கள் இருக்காங்க, நல்ல படிச்சவங்களா இருக்கையில எதுக்கு இந்த வன்கொடுமையா இங்க 6வது இடத்துல நிக்கிறோம். அவன் போதையை போட்டான் அப்படின்னா அவனுக்கு தெரியல, எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணி வீட்டுக்குள்ள வெளியில கூட நடக்குது. வீட்டுக்குள்ள தவறான செயல் தான். அதெல்லாம் நம்ம வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் தவறான செயல் தான். ஒரு நார்மல் பர்சன் பையன் கூட தெரியும் ஒரு போதை பொருள்ல ஒரு அதுதான் இங்க பிரச்சனையே. போதை தான் இங்க பிரச்சனையே. போதை கலாச்சாரத்தை நீங்க ஒழிக்கிறதுக்கான சட்டங்களை நீங்க கடுமையாகுனீங்கன்னா தான் எந்த அரசா இருக்கட்டும். ஒரு டைம்ல எல்லாம்
கொலைகள் நிறைய நடந்ததுன்னா ஒரு 4 என்கவுண்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு கொலை இருக்காது. சின்ன சின்ன இதா இருக்கும். கட்சிகள் அவங்களுமே முட்டு கொடுக்குறாங்களே. ஆமா, எல்லார் காலத்துலயும் தான் அந்தந்த ரவுடிங்க அவங்களுக்கு எலெக்ஷன்ல வேலை செய்வான். அப்புறம் எப்படி அவனை சொல்லுவாங்க? இப்ப இல்ல, நீ இந்த 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டா எல்லா ரவுடியுமே ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவனா இருப்பான். அங்க போய் தப்பிச்சுப்பான். அப்படியே அவன் போன ஆட்சியில உள்ள போயிருந்தானா, இந்த ஆட்சி புதுசா வந்தோன்னா அண்ணா பிறந்த நாள், கலைஞர் பிறந்த நாள், சுதந்திர தினம்ன்ற நல்ல இருக்க காரணமா அவனை வெளியே விட்டுருவாங்க. வெளியே விட்டு திரும்ப அவனை கூட வச்சுப்பாங்க. இது 2 கட்சிக்குமே பொதுவானது. இது அரசியல். இந்த அரசியல இவங்க எப்படி இதை பண்ணுவாங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இவனுங்க சட்டங்களை கடுமையாகனா சட்டங்கள்ல கூட வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள், ஒரு கோர்ட்டு தண்டனை கொடுத்தா ஒரு கோர்ட்டு விடுதலை பண்ணுது, இன்னொரு கோர்ட்டு விடுதலை பண்ணா இன்னொரு கோர்ட்டு தண்டனையை நிறுத்தி வைக்கிறது. அரசியல்வாதிகள் யாராவது போய் காப்பாத்திட்டு வந்துடுறாங்க. தமிழ்நாடு ஒண்ணு இல்லம்மா, இந்தியாவிலேயே உலகத்திலேயே கல்ஃப் கண்ட்ரில உள்ள பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க. அங்கேயும் அழகான பெண்கள் இருக்காங்க. வன்கொடுமை நடக்குதா? நடக்காது. நடந்தா என்ன ஆகுது? அவங்களுடைய தலைவர் நிக்க வச்சு சொல்றாரு, ஒரு பொண்ணு 2 மணிக்கு கூட அவ தைரியமா மறக்காது. என்ன காரணம் அப்படின்னா, இங்க மாதிரி வாய்தா தான் போறது கிடையாது. இந்த வாரம் திங்கட்கிழமை ஒரு வன்கொடுமை பண்ணாலும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, புடிச்சிட்டாங்கன்னா அந்த திங்கட்கிழமைல இருந்து வர வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போவாங்க. அந்த தொழுகை முடிஞ்சாலும் நடுவில் தான் தலை வெட்டிடுறான். எத்தனை நாள்ல தண்டனை? 5 நாட்கள். அவ்வளவுதான். அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணானா முடிஞ்சு. ஆமா, யாரும் வெளியே போக கூடாது, எல்லாம் 2 வேடிக்கை பார்க்கணும். அப்ப சட்டங்கள் கடுமையாக இருக்கும்போது அந்த குற்றங்கள் கம்மியா இருக்கு. அப்ப நம்ம இந்தியா டெமோக்ரசி கண்ட்ரின்றோம். அதனால நம்ம சட்டங்கள் எல்லாத்துக்கும் வழி கொடுக்கணும்ன்றது அம்பேத்கர் ஆரம்பத்துல எழுதி வச்ச சட்டங்கள். அதுல குற்றவாளிகளுக்கும் நிறைய சாதகமா இருக்கு. அதெல்லாம் நீங்க கருமப்படுத்தணும். நீங்க எடுத்துக்கங்க, அந்த குஜராத்ல இந்த 16 பேரு இந்த பெண்கள் கற்பழிப்பு குழந்தைகள்லாம் அவங்க மேல்முறைகளை விடுதலை பண்ணும் போது அவங்களுக்கு மலர் தூவி ஸ்வீட் கொடுத்து வர இருக்கிறாங்க. அப்ப அந்த குற்றங்களை இதுக்கு செய்யாம இருக்கிறவன் என்ன நினைப்பான்? ஓ, நம்ம இந்த மாதிரி பண்ணா நம்மளே இந்த மாதிரி செய்வாங்கன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் மேல்முறையீடு போய் திரும்பி அவங்கள அந்த சட்டங்கள்ல தூக்கிக்குள்ள போட வச்சாங்க. அப்ப அரசியல்வாதிகள் காப்பாத்துறதை விட்டாலே குற்றவாளிகள் குறைஞ்சிருவான். போலீஸும் ஒரு நல்ல போலீஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில கொடுத்தீங்கன்னா இந்த கஞ்சா போதையில ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். இன்னைக்கு என்னன்னா, ஓட்டுக்கு இந்த தேர்தல் செலவு பண்றாங்களா, இதை டைப் பண்ணாலே பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிரும். இவன் 8 கோடி ரூபாய் செலவு பண்றான் ஒரு எம்எல்ஏன்னு வச்சுக்கோ நிக்கிறதுக்கு. அவன் ஜெயிச்சவன் என்ன பண்ணுவான்? மாசம் எனக்கு 5 கோடி ரூபாய் வருமானம் வரணும், என்ன பண்ணலாம்? தலைவரே, அங்க 4 பேர் லாட்டரி சீட்டு பண்ணுன்றான், மாசம் 10 லட்ச ரூபாய் தரலாம், பணம் சொல்லு. தலைவரே, அங்க சரக்கு ஓட்டலான்றான், நைட்ல பார்ல இருந்து ஒரு 3 லட்ச ரூபாய் கொடுத்துருவான், பணம் சொல்லு. ஏன்னா செலவு பண்ணிட்டு வரான். உண்மை. இதை கம்பேர் பண்ணும்போது கேரளாவில ஓட்டுக்கள்லாம் காசே கொடுக்க மாட்டாங்க. எந்த வீட்லயுமே காசு கிடைக்காது. ஆனா இங்க போனா அந்த கட்சிங்க இவ்வளவு கொடுத்தாங்க, இந்த கட்சி. அப்போ தேடுதல் வேட்டையில தான் இருக்காங்க. குற்றவாளிகள் யாருன்னா நான் அரசியல்வாதி சொல்ல மாட்டேன், வாக்காளரை தான் சொல்லுவேன். நீ ஏன் வாங்குற? அதாவது 3000 ரூபாய் இப்ப ஜனவரி மாசம் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு முதல்வர். பொங்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரேஷன் கார்டு மேல இருக்கு. எல்லாருக்கும் 3000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த 3000 ரூபாய் சிஎம் மணி ஆர்டர் பண்ணாரு. தெரியுமா உனக்கு? தெரியாது. அவர் ஏன் பண்ணாருன்னா, எனக்கு இந்த பணம் வேணாம், நீங்க ஏன் எனக்கு இலவசம் கொடுக்குறீங்க, எனக்கு வேணாம். அவரை மாதிரி எல்லாரும் அனுப்புவாங்களா? மாட்டாங்க. அவரை விட பெரிய பணக்காரலாம் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிடும். என்ன கேட்டா அவங்க 4000 கோடி எல்லாம் அடிக்கிறாங்கல்ல, அதுக்கு 3000 எங்க பணம் தானே, அதை நாங்க வாங்கிட்டு எங்களுக்கு யாருக்கு தோணுதோ அங்கதான் நீங்க பண்ற பெரிய தப்பே அதான். ஆனா அது ஏன் பணம் நல்லா கேட்டீங்க. நீங்க எல்லாருமே என்ன கான்செப்ட்ல வந்தீங்கன்னா, நம்ம வரி பணம் தானே நீ வாங்குறல்ல, அது ஏறிக்கிட்டே போகும். உனக்கு அவன் 2000 ரூபாய் ஓட்டு கொடுத்துட்டான், உன் பணம் நீ பேசுறல்ல, என் பணம் 2000 நான் வாங்கிட்டேன், என் பணம் தான் நான் ஏன் வேணாம்னு சொல்லணும். நீ வாங்கி அந்த ஓட்டு போடுறதுனால அவன் ஜெயிச்சு வந்தோடனே மின்சாரம் 30% ஏத்து, வீட்டு வரி 50% ஏத்து, எனக்கு இலவசமா கொடுத்துட்டு அங்க உன்கிட்ட திரும்பி அதிகமா வாங்கிக்கிறான். இப்ப நீ 2000 ரூபாய் வாங்க மறுத்துட்ட, எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லா யாருமே வாங்கல, எந்த கட்சிக்காரனே காசு வாங்கல அப்படின்னா அவனுக்கு அது மிச்சம். உன் இஷ்டப்பட்ட ஆளுக்கு நீ ஓட்டு போடு. அப்ப நீ அப்படி ஓட்டு போடும் பட்சத்துல ஒரு கரெக்டான ஆளை நீ தேர்ந்தெடுக்க போற. அவனுக்கு அந்த செலவும் கிடையாது. ஒரு 2 கோடி ரூபாய் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்க போறான். அவன் அந்த திட்டங்கள்லயே எம்எல்ஏ வர கமிஷன் போதும் அவனுக்கு வருமானம். அப்போ உனக்கு கொடுக்கும் போது தானே சொல்றான், தலைவர் டஃபா இருக்கு, 3 ரூபா அவன் கொடுக்குறான், இன்னொருத்த 4 ரூபா கொடுக்குறான், விஜய் 2-3 ரூபா கொடுக்குறான், நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் தலைவர் நம்ம தப்பிக்க முடியும். இப்படிதான் ஓடி ஓட்டு வேணும்ல. அதான் சொல்றமா, மக்கள் திருந்தாத வரை அரசியல்வாதியை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நீ இந்த கையை நீட்டும் போதுமே இந்த விரல உனக்கு காமிக்குது.
நீ கரெக்டா இருந்தாதான் நீ இன்னொருத்தன கேள்வியே கேட்க முடியும். நீ உனக்கு 2000 3000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட போட்டுட்டு ஏங்க ரோடு பள்ளமா இருக்கு போடல அப்படின்னா இவ்வளவுதான் போட முடியும் போ அப்படின்வான். நீ நான் சும்மா போட்ட கேட்பானா கேட்க மாட்டேன். காசு கொடுத்தோடனே உனக்கு தகுதி நீ இழந்துடுற. உன் வாழ்க்கை நீ விக்காம இரு. இதுக்கு முன்னாலாம் நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் எப்படி இருந்தது? 90க்கு முன்னாடி எடுத்துக்கோமே. இந்த மாதிரிலாம் காசு பிரச்சனை கிடையாது. கொள்கை ரீதியா வருவான் பின்னாடி. அவன் காசுலயே அவன் தண்ணி குடிப்பான், அவன் காசுல தான் டீ குடிப்பான். இந்த பணம் கிடையாது, இந்த மாதிரி பெருசா கிடையாது. இந்த மாதிரி இந்த இலவசம் இந்த காசுலாம் எப்பதான் ஆரம்பிச்சிச்சுங்கிறீங்க? இது எப்பதான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சினிமா தான். சினிமால தான் இந்த டைலாக்லாம் எம்ஜிஆர் காலத்து படத்துல இருந்தே. நிஜமா ஒரு இவரு எம்ஆர் ராதான் நினைக்கிறேன், கரெக்டா நினைவு இல்லை, அவர் படத்துல அந்த டைலாக் வரும். ஒரு 4 பேர் போய் சண்டை போடுவாங்க. ஏன் சண்டை போடுற? அவர் எம்எல்ஏ கேண்டிடேட். அவர் சொல்லுவாரு, எதுக்கா சண்டை? நிஜமா 2 ரூபா அவங்க கொடுத்தாங்க, 3 ஓட்டு, 2 ஓட்டுக்கு தான் 2 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்க, இன்னும் 2 ரூபா தரல. கேட்டா தரமாட்டாங்க. ஏன்டா காசு வாங்கி நீ ஓட்டு போட்டனா அவன் எப்படா உனக்கு இது செய்வான்? அப்பயே நல்லா டைலாக் பேசியிருப்பேன். இப்ப இல்ல, அது அப்பையில இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மக்களுடைய இயலாமையை இவங்க கேட்ச் பண்ணிக்கிறாங்க. நீங்க சொல்றது அதுதான், இலவசங்கள் கொடுத்தே மக்களை விலைக்கு வாங்கிடுறாங்க. இந்த விஷயத்துல எனக்கு சீமானோட உடன்பாடு இருக்கு. பல முரண்பாடு கருத்துக்கள் சீமானோட இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவருடைய இது ஓகே. ஆனால் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 1000 ரூபா வந்து அவங்களுக்கு மருந்து மாத்திரை ஓகே தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 1000 ரூபா கொடுக்கல, வாழ தானே செஞ்சாங்க. திமுக வந்தாலும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுக்கு முன்னாடி கொடுக்கல. முதியோர் பணம் மட்டும் எப்போதும் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவங்களால அந்த மருந்து வாங்க முடிஞ்சு, அந்த மாத்திரை வாங்க முடிஞ்சு, வாழ்ந்துட்டு தானே இருந்தாங்க. இப்ப மட்டும் நான் புதுசா. அதனால இந்த இலவசங்களை கொடுத்து மக்களை கட்டி போட்டு குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே பொருந்தும், நாட் ஓன்லி விஜய். திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும். அப்ப நீங்க புதுசா உங்க கிட்ட மக்கள் எதிர்பார்க்கறாங்க, விஜய் கிட்ட புதுசா எதிர்பார்க்கிறோம். நீங்க ஏதாவது புதுசா செய்வீங்கன்னு பார்த்தா நீங்களும் அதே தான் சொல்றீங்க. அப்புறம் நாங்க என்னதான் பண்றது? அந்த ஒரு வெறுப்பு வருமா வராதா? விஜய் கிட்ட வந்து வேற ஏதாவது புதுசா இருக்கு அப்படின்னா சரி ஓகே, இவர் ஏதோ ஒன்று புதுசா பண்ண போறாரு, நல்ல விஷயம். ஆனா அவரு என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இதை கொடுக்கலன்னா நமக்கு ஏற்கனவே ஓட்டு விழுவாது, திரும்பி விழுவாம போயிடுமோ, அப்ப நம்ம இதை கொஞ்சம் ஏற்றி கொடுப்போம் அப்படின்றாரு. அவர் அறிவிச்ச திட்டங்கள் எதுவுமே வந்து 90% பாசிபிலிட்டி கிடையாது. ஆஃப்டர் எலெக்ஷன் என்ன வேணாலும் நடக்கலாம், ஒரே வாரத்துல முடிச்சிடலாம். நான் வந்து இப்போ உங்க சொல்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்டேன், ஃபண்டு தரல, அதனால ஃபண்டு வந்த பிறகு தரேன். வருங்காலத்துல தான் அப்ப பார்க்க முடியும். அதுதான் நடக்குமே தவிர, இன்றைய வாக்காளருக்கு அது ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரியும் ஒரு டானிக் மாதிரியும் தெரியுமே தவிர, பட் அது வந்து கிடைக்குமா கிடைக்காதா ஏற்புடையதான்றதை இன்னைக்கு நல்லா தெளிவாயிட்டாங்க. ரொம்ப தெளிவா யோசிச்சுதான் பண்றாங்க. அதனால இது வந்து எந்த அளவுக்கு தாக்கம் மக்கள் மத்தியில் என்றது 1-2 நாள்ல தெரிஞ்சிடும். இப்போ எதிர்கட்சிகள் பேச்சிலேயே இது எவ்வளவு காலி பண்ணுவாங்கன்னு தெரியாது, தெரிஞ்சிடும். பார்ப்போம். நன்றி, ரொம்ப பொறுமையா பொதுவா பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிறது. மிக்க நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நியூஸ் தமிழிலிருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. நன்றி, வணக்கம்.